my dear viewers, welcome to Sana Samayal. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா சாப்பாட்டை விட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு போண்டா உருளைக்கிழங்கு போண்டா எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போண்டா ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும், மோஸ்ட்லி தக்காளி யாரும் சேர்க்குறதில்ல, இந்த காரங்களோடு இது சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தாவே போதும். இல்லை இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற வர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மிளகாய் தூளோட மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். ஏற்கனவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். இது கூட 3 பீஸ் பூண்டு நச்சு போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம போண்டா செய்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கலருக்காக பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஆற வச்சுருக்க ஸ்டஃபிங், அதாவது அந்த மசாலா இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டதும் உடனே திருப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் ஆனதும் திருப்பிக்கலாம். இதோ லைட்டாக இந்த மாதிரி கலரானதும் நம்ம திருப்பி விடலாம். ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டிப் பண்ண அந்த மாவு மட்டும் ரெடி ஆனாவே போதும். இதோ நல்லா இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதோ ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். டீ, காஃபிக்கு, ஒரு சட்னிக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா அது உருளைக்கிழங்கு போண்டா சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.